என்றாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே ஆராதிப்பேன். வேதத்தில் தேவனுக்கு மிகவும் அழகாக நிறைந்த ஒரு மனிதன் இருந்தார். There was a beautiful man in the sight of God in the Bible. தேவன் ஒரு பக்கம் சொல்லுவார், தன் பிள்ளைகளை அழகு என்று One side the Lord will say, my children are beautiful. சாத்தான் நேரடியாக சொன்ன ஒரு மனிதன் இருக்கிறார். Demon also strictly came and said. சாத்தான் நேரடியாக வந்து சொன்னான், Strictly came and said. பனமரம் போல் உயரமாக நின்று கொண்டு, Like a palm tree. நீ சிவந்த மேனியும் அழகுமாய் இருக்கிறாய் என்று தாவீதை You சொன்னான். are a charming personality, he said to David. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆனால் பாருங்கள், Look at here. இதை சொன்னான். He said this இதை word. சொன்னதுக்காகவே தாவீது அவனை கொன்றான். For that word David killed Goliath. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அழகு மாயை, Beauty is vanity. அதை நம்பாதே, Don't believe it. அது மயக்கிவிடும். It will spoil என் அன்பு you. மகனே மகளே, Children and தேவனே dogs. நான் இந்த இரண்டாம் ஆராதனைக்கு என்ன பேசட்டும் என்று கேட்டேன். I said, what should I preach for this second அப்பொழுது இயேசு service? சொன்னார், Jesus said, என்னுடைய இரத்தத்தை பற்றி பேசு என்றார். speak about my blood. என் அன்பு சகோதரனே Brothers சகோதரியே, and sisters in Christ. நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை The சுத்திகரிக்கிறது. blood of Jesus, his son, cleanses us from all sin. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible சத்தியம் ஒருவனுக்குள் இல்லாவிட்டால் If the அவன் தேவனுக்கு முன்பு உத்தமனும் உண்மையுமாய் இருப்பதே இல்லையா. If the truth not remain in your life, you cannot faithful before God. நமக்கு பாவம் இல்லை என்போம் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருப்போம். If we may say we don't have sin, we are deceiving ourselves. சத்தியம் நமக்குள் ஒருபோலும் இருக்காது. Truth is not in you. சத்தியம் இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான். There is a way for தேவனே, truth. Lord, உம்முடைய ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லும் பொழுது forgive my sins with your blood. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Let's clap and say பலத்த hallelujah. கைகளை தட்டி. Loudly. வேதம் என்ன சொல்லுது? What is the word of God நம்முடைய says? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, Blood of Jesus, his son cleanses us from சகல all sin, நோய்களையும், all diseases, சகல all வியாதிகளையும், sickness, சகல சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் all opportunities. அந்த ரத்தம் தான் நமக்கு அற்புதங்களை கொண்டு வருகிறது. The blood will bring down the miracles of கைகளை God. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah. ஹalleluya. Praise the Lord. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு After the resurrection of Jesus Christ, தேவனுடைய மனிதனாகிய யோவான் இப்படி சொன்னான். John the servant of God என்ன says, சொன்னான்? what does he say? பூலோகத்தில் சாட்சியிடுகள் 3 என்றான். 3 things witness on this earth. அவன் சொன்ன பதிலை கவனிங்கள். Look at the answer. பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3. 3 things giving witness to God. அதில் ஒன்று ஆவி, One is spirit, இன்னொன்று ஜலம், and water, இன்னொன்று ரத்தம். and blood. ஆக இந்த 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று These சொன்னார். 3 is in one. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. ஜலம் இல்லாமல் ரத்தம் உயிர் வாழவே வாழாது. Without water, blood will not remain. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. Praise God. ரத்தம் இல்லனா ஜீவன் கிடையாது. Without blood, there is no life. ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. Life in the blood. ரத்தத்தில் தான் தண்ணீர் இருக்கிறது. Water in the blood. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what's the word? பூலோகத்தில் சாட்சியிடுகள் 3 என்று சொன்னார். 3 witness on this ஒன்று earth. One, அவருடைய ஆவி, the spirit of இன்னொன்று God. Second, அவருடைய ஜலம், the water, இன்னொன்று அவருடைய ரத்தமா. and the blood of Jesus. இந்த 3ம் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். Both are one. அப்படினா அர்த்தம் என்ன? Meaning, இந்த 3ம் ஒன்றாய் இருக்கிறது. It is in one shape. இந்த 3ம் ஒன்றாய் இருக்கிறது. It is in one. ஆவியும் ஜலமும் ரத்தம் ஒன்றாய் இருக்கிறது. Spirit, water, and blood. அதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. He is represent for the ஆனால் Holy எல்லாம் Spirit. ஒன்று சேர்க்கிறது கிறிஸ்துவின் ரத்தம் The மட்டும்தான். blood of Christ will gather up everything. 1 யோவான் 5:8 வாசித்து First John பாருங்கள். 5 verses அதனால 8. தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. So the Bible says, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்றார். without bloodshed there is no forgiveness from ஒரு sin. மனுஷனுடைய வாழ்க்கையில சகல ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு கிறிஸ்துவின் ரத்தம். The blood of Christ will bring down all the blessings in our ரத்தம் life. சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையாது. Without bloodshed there is no forgiveness from யாருடைய sin. வாழ்க்கையில கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறதோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. Whose life experience the bleeding blood of Jesus, அவனுக்கு they ஒரு will get சுத்திகரிப்பு forgiveness. உண்டு. They have cleansing. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. They have a blessing. அவனுக்கு ஒரு சமாதானம் உண்டு. They have peace. கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாத எந்த மனிதனும் சபிக்கப்பட்டவனே. Without the experience of blood of Jesus they are cursed. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். We should experience the bleeding blood of ஒவ்வொரு Jesus. நாளும் எழுந்திருக்கும் பொழுது Every day when we தேவனே wake up, Lord, உம்முடைய இரத்தத்துக்குள் என்னை மறைத்துக் கொள்ள சொல்லி பாருங்கள்.
cleanse me with your blood. மெய்யாகவே அவருடைய ரத்தம் உன்னை மறைத்துக் கொள்ளும். Truly his blood will hide சத்துருவின் you கண்கள் மறைந்து from போகும். all the powers of evil. கரங்களை கொண்டு வந்தால் கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. Hallelujah. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது Bible says, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. without bloodshed there is no forgiveness from sin. எபிரேயர் 9:22 சொல்லுகின்றன. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுகிறதோ அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. Whose life experience the bleeding blood of Jesus, they will get forgiveness from all sin. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தம் சிந்துதல் இருந்தது. In Old Testament there was bloodshed. எப்படி இருந்தது? How? மோசே சொன்னான், இஸ்ரவேலில் ஒருவன் பாவம் செய்தால் if anyone commits sin, ஒரு சிவப்பு கடாரை கொண்டு வர வேண்டும், அல்லது ஒரு வெள்ளாட்டு கடாவை கொண்டு வர வேண்டும், அல்லது புறா குஞ்சை கொண்டு வர வேண்டும். இவைகளை அவன் பலி செலுத்த வேண்டும். அது ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போது பாவ மன்னிப்பு என்ற நான் சொல்லவில்லை. யாத்ராகம் 24:8 வாசித்து பாருங்கள். யாத்ராகம் 29:12 வாசித்து பாருங்கள். லேவியர் ஆகம் 4:1 முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 1:2 வாசித்து பாருங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரத்தம் சிந்துதல் அவசியமாய் இருந்தது. அதனால தான் யோவான் சொன்னான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய குமாரனாகிய நமக்கு பிதாவால் கொடுக்கப்பட்ட அவருடைய ரத்தமே நமக்கு சிறந்தது. The blood of Jesus, his son, cleanses us from all sin. Hallelujah. 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 வேதம் சொல்லுகிறது, The Bible says, வேத வசனத்தின்படி இல்லாமல் போனாள். unless according to the word of God. வேத வசனத்தின்படி இல்லாமல் போனாள். Unless according to the word of வேதம் God. சொல்லுகிறது, Bible says, பரலோகத்துக்கு போய் நிக்கும்போது when stand on the heaven, அங்க பாப்பார்களா, they will look, எல்லாருடைய வஸ்திரத்திலும் ரத்தம் இருக்கணும். we should be in the blood of Jesus. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தொவித்து வெளுக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You are washed by the blood of the Lamb of God. It is written. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. வெளிப்படுத்தல் 7:14 சொல்லுகிறது, Revelation 7:14. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் அங்கே சொன்னான், So he said, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நமக்கு குமாரனாய் கொடுக்கப்பட்ட அவருடைய ரத்தம், the blood of Jesus, his son, உன்னை வாழ வைத்து விடும். will give life. உன்னை வாழ வைத்து It விடும். will give life. உன்னை கீழாக்காமல் மேலாக்கி It விடும். will make you high above. உன்னை தலையாக்கும் வாலாக்காது. It will make you head not a tail. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி, Loudly. இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னான். They are washed by the blood of the Lamb of God. ஆனால் வேதம் என்ன So what சொல்லுகிறது? does the word say? அவருடைய ரத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Understand the blood of Jesus. அவருடைய ரத்தத்தின் மகிமை என்ன? What is the glory of the என் blood of அருமையான Jesus? கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். Let me say one thing. வேதம் சொல்லுகிறது, Bible says, யோவான் பத்மன் தீவில் இருக்கும்போது சொன்னார். in Patmos Island, John says, என்ன சொன்னார்? What does he say? யோவான் இதை குறித்து சொல் என்றார். John say about his பூமியில் 7 சபைகளுக்கு அனுப்பி என்றார். send to 7 churches of the earth. எப்படி அனுப்ப வேண்டும் என்றான்? How to? என்னுடைய ரத்தம் இல்லாமல் எவனும் பரலோகம் வர முடியாதுன்னு சொல்லி. Without my blood no one can come to heaven. Say hallelujah. Praise the Lord. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், Maybe death comes அதற்கு தப்பும்படி to escape, தங்கள் ஜீவனையும் பாராமல், not bother about their life, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால், through the blood of the Lamb of God சாட்சியின் வசனத்தினால் and the word of testimony, அவனை ஜெயித்தார்கள். they overpower. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let us clap. ஆமென். Amen. காலையில் எழுந்திருக்கும் பொழுது When you wake up in the morning, நான் எப்பொழுதும் அவர் ரத்தத்தின் மேல் அன்பு வைப்பேன். I always confess the blood of God. உன்னுடைய ரத்தம் உன் சொந்த மனைவிக்கு கூட சூட்டபிள் ஆகாது. Even your blood will not suit for your wife. உனக்கு A குரூப் இருக்கும், பொண்டாட்டிக்கு B குரூப் இருக்கும். Maybe you are A positive or your wife அல்லது is உனக்கு B. O குரூப் இருக்கும், மனைவிக்கு B பாசிட்டிவ் இருக்கும். There are many different type of ஆனால் blood இயேசு groups. கிறிஸ்துவின் ரத்தம் O குரூப் என்று விஞ்ஞானிகள் But கண்டுபிடித்திருக்கிறார்கள். the scientists say the blood of Jesus is O. அதுல ஒரு பெரிய மிரக்கல் பாருங்கள். That is the miracle. அவருடைய ரத்தம் எல்லாருக்கும் சூட்டபிள் ஆகிறது. His blood is suit for all. ஹalleluya. Amen. B பாசிட்டிவ் உயிரோடு எழுப்புது. He can give life to A B குரூப் positive. உயிரோடு எழுப்புது. To A group. எல்லா ரத்தத்தையும் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு மகிமை உள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தமே. The glorious blood is the blood of Jesus Christ to give life to anybody. அந்த ரத்தத்துக்குள் வந்து விடுங்கள். Get into the blood of காலம் Jesus. கடைசி. These are lost days. காலம் கடைசி. These are lost days. காலம் கடைசி. These are lost days. என்னால் நிற்க முடியவில்லை. Not able to stand here. பரிசுத்த ஆவியில் வல்லமை நிறைந்தவனாய் With the சொல்லுகிறேன். Holy Spirit power. காலை ஆராதனையிலும் அப்படித்தான். In morning worship. அவர் எனக்கு சொன்னதை சொல்லிக் கொண்டே இருந்தேன். I said what the Lord ஒன்றை did. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். What to keep it in the இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே The blood of the Lord உன்னுடைய வாழ்க்கையை மரணத்தையே ஜெயித்து will விடும். overpower the death.
death. உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். Bring down miracles. உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வரும். Do wonders. உன் வாழ்க்கையிலே சாபங்களை முறிக்கும். Break the yoke of உன் வாழ்க்கையை விடுதலையாக்கும். Give deliverance. கைகளை தட்டி தேவனுக்கு. Let's clap loudly. என் அன்புக்குரியவர்களே, Children of God, வேதம் சொல்லுகிறது, the Bible says, வெளிப்படுத்தல் 12:11 Revelation 12 verses மரணம் 11, நேரிடுகிறதாயிருந்தாலும் maybe the death அதற்கு தப்பும்படி to escape, தங்கள் ஜீவனையும் பாராமல் not bother about their life. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தான் அவர்கள் மீட்கப்பட்டு Through the ஜெயித்திருக்கிறார்கள். blood of the lamb they were overpowered. அந்த இரத்தத்துக்குள் ஒவ்வொரு நாளும் நில்லுங்கள். Run into the blood of Jesus. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கு முன்பு before the visitation of Jesus Christ, more than மோசே 4,000 years என்னும் ஒரு ago, பக்தன் இருந்தான். there was a man named called Moses. தேவன் அவன் பிறப்பதற்காக முற்செடியில் 400 வருடங்களுக்கு காத்திருந்தார். For his birth, Lord waited for more than 400 years. சரியான ஒரு மனிதனுக்காய் காத்திருந்தார். For an apt person. அந்த முற்செடி எரிந்து கொண்டே இருந்தது. The burning bush is there. அந்த வழியாய் போகும் மனிதர்கள் சொல்லுவார்கள், people those who pass அது through, தேவனுடைய பர்வதம், is a mount of அங்கே God. தேவாதி தேவன் இருக்கிறார். God is roaming அங்கே on the யாரும் place. போக முடியாது. No one can go. அங்கே யாரும் பார்க்க முடியாது. No one can see. மலையாண்டு போனால் மரித்து போவார்கள் If you go, they will die. என்று பலர் சொன்னார்கள். Many say about எத்ரோயா சொன்னான். ஆனால் நடந்தது என்ன? what happened. மோசே என்னும் ஒரு மனிதன் வருகிறான். Moses came. எப்படி வருகிறான்? How? ஒரு கொலைக்காரனாய் வருகிறான். As a murderer. ஒரு கொலை செய்த ஒரு கொலைக்காரனாய். As a murderer. ஒரு கொலைக்காரனாய் As a murderer. அவன் வந்து நிற்கிறான். He came. அவன் கேட்கிறான், and he said, அந்த மலை என்ன எரிந்து கொண்டிருக்கிறது? why this mountain is burning? அப்பொழுது அவன் மனைவி சொன்னாள், wife said, அவன் ஆடுகளை மேய்த்துக்கொண்டு தேவ பர்வதம் வருகிறான். keeping the sheep and reached the mountain of the Lord. தன் ஆட்டை அவளிடத்தில் கொடுத்துவிட்டு மலைக்கு ஏறினான். and handed over the livestock and தேவன் went. முற்செடியிலிருந்து அவனை பார்த்து கூப்பிடுகிறார். and the Lord called him. அவன் ஒரு கொலைக்காரன். He was a murderer. நீ வரக்கூடாது என்று சொல்லவே இல்லை. He never said you should not come. ஏன் அவர் ரத்தம் எல்லா பாவங்களையும் His கழுவுகிறது. blood cleanses all. Say hallelujah. 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 Praise the Lord. மேலே போனான். and he stepped into the சந்தித்தான். and he met God. கீழே இறங்கி வந்தான். Came down from the mountain. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள். people of Israel under the ஒரு clutches பெரிய of வாதை எகிப்தை மூட போகிறது. and the plague going to swift Egypt. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், then the Lord மோசே, said, Moses, இந்த ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல். do a sign for this people. என்ன அடையாளம் என்று கேட்டான். what is the sign? என் ரத்தம் தான் அப்பா அடையாளம். my blood is the sign. அதற்கு ஒரு மிருகத்தின் ரத்தத்தை நிலைக்காலில் பூச instead சொல்லுங்க. of made apply a கைகளை தட்டி ஒரு blood அல்லேலூயா of a சொல்லுமா. beast. யாத்ராகமத்தின் புத்தகம் Exodus 12:13 வாசிப்போமா. chapter 12 verses 13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. தேவன் சொன்னார், The Lord said, மோசே Moses, மோசே Moses, மோசே Moses, என் ஜனங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல் என்றார். show a sign for my people. என் அன்பு மகனே மகளே, son and daughter. இரத்தத்தை பூசும்படி சொல்லியிருந்தார். He said, apply the blood on the doorpost. நான் எகிப்தை வாதையால் வாதிக்கும் பொழுது, I am going to strike the நான் land. கடந்து போகும் பொழுது, when I go, என்னுடைய இரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ wherever the blood, அங்கே ஒரு வாதையும் வருவதில்லை. plague will not touch them. Say hallelujah. Hallelujah. Big clap Allah. கைகளை தட்டி. கைகளை தட்டி. Hallelujah. Amen. ஒரு சிவப்பு கடாரின் ரத்தம் அப்படி இருக்குமானால், even the blood of the beast, ஒரு வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அப்படி இருக்குமானால், blood of the ram, ஒரு புறா குஞ்சின் ரத்தம் அப்படி the blood இருக்குமானால், of the bird, நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம். oh, the bleeding blood on the cross of Calvary Say for us. hallelujah. 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 இயேசுவின் ரத்தத்துக்குள் நிற்கும் பொழுது உன்னை வாதை பார்த்துவிட்டு விலகி When you ஓடுவான். stand into the blood of Jesus, plague will never ever come again. ஆம் பிரியமானவர்களே, Yes, beloved. ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன். Let me say one thing. எழுந்திருக்கும் பொழுது கூட When you wake up, அப்பான்னு எழுந்திருக்காதீங்க, don't say father. அம்மான்னு Don't say எழுந்திருக்காதீங்க, mother. இயேசு ரத்தம்னு எழுந்திருங்க. Blood of Jesus. இயேசு ரத்தம் ஜெயம்னு Victory in the எழுந்திருங்க. blood of Jesus. இயேசு ரத்தம்னு Victory சொல்லுங்க. in the blood of Jesus. ஹalleluya. Hallelujah. அந்த ரத்தத்தில் தான் அத்தனை மகிமை இருக்கிறது. There is such a glory in his blood. அத்தனை கிருபையும் அதில் Such தான் a இருக்கிறது. mercy in the blood. அத்தனை மகத்துவம் அதில் தான் Glorious இருக்கிறது. things included என் அன்பு in the மகனே blood மகளே, of Jesus. யோசித்து பாருங்கள். Just think. அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும்.
நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. கையை தட்டி ஒரு அலடியா சொல்லுங்களேன். Let us clap. பக்கத்துல கை கொடுங்க. இயேசு ரத்தம் ஜெயம் சிஸ்டர். இயேசு ரத்தம் ஜெயம் சிஸ்டர். உங்களுக்கு வாதையே வராது சிஸ்டர். உங்களுக்கு வாதையே வராது. தொல்லைகள் வரலாம், sorrows may come, சஞ்சலங்கள் வரலாம், sorrows and troubles, தவிப்புகள் வரலாம், longings may come, கொள்ளை நோய்கள் வரலாம். plagues may come. ஒன்றே ஒன்று, இயேசுவின் ரத்தம் உனக்கு அடையாளம். The blood of Jesus is sign for you. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அலலியா சொல்லுங்க. Praise God. ஹalleluya. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us clap loudly. Amen. Amen. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குமாரனாகிய ரத்தம். The blood of Jesus is son. நம்முடைய எல்லாவற்றையும் கழுவுமா. Cleanses from all sin. ஒன்னு மாத்திரம் சொல்றேன். Let me say one நீங்க thing. சின்ன ஊழியம் செஞ்சாலும் பெரிய ஊழியம் செஞ்சாலும் Doing little ministry ஓ or big, ஊழியக்காரர்களே, O servant of இந்த God. செய்தியை கேட்கிற பரிசுத்தவான்களே, வசனம் சொல்லுகிறது, But the word of God says, நித்திய ஆவியினாலே தம்மை தாமை பழிதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஊழியக்காரனாய் மாற்றுமா. the blood of Jesus Christ purely for us will make us a servant. ஹalleluya. Amen. எப்படி மாற்றுமா? ஊழியக்காரனாய் மாற்றும். ஊழியக்காரனாய் மாற்றும். செத்த மனசாட்சியர்களாக செத்த மனசாட்சிகளை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம். cleanse from all கழுவுமா. it will cleanse us. அற 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 கழுவுமா. totally cleanse. எபிரேயர் 9:14 வாசிப்போமா? 9 verses 14. நான் முடிக்க போகிறேன். நித்திய ஆவியினாலே நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம். நல்ல கவனிங்கள். யாருடைய ரத்தம்? வெள்ளாட்டுக்கடை ரத்தமா? No. செம்மறியாட்டுக்கடை ரத்தமா? Not for the blood of ram. கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சிகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப நீ எதுக்குள்ள வாழ விரும்புற? பொன்னா, பொருளா, செல்வமா? Wealth or materials or gold? யோசித்து பாருங்கள். Just think. எதை நீ விரும்புகிறாய்? What is your desire? யோசித்து பாருங்கள். Just think. ரத்தம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. Without blood of Jesus, nothing. அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் The bleeding blood on the cross of Calvary. உன் பாவங்களை மட்டுமல்ல, Not only your sins, உன் வாழ்க்கை மட்டுமல்ல, not only your life, உன்னை ஊழியத்திலும் கூட ஆசீர்வதிக்குமா. even the ministry it will bless you. நீ தொடுவதெல்லாம் வாய்க்குமா. Whatever you do shall prosper. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா. Let's clap. ஹalleluya. Hallelujah. என்னுடைய மனசாட்சி, My conscience, என் இருதயத்தின் மனசாட்சி, my conscience and mind, என் இருதயத்தின் மனசாட்சி, mind, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சமீபமான. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டியா? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, children of God, ஆதி காலம் முதல் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. this is a promise of everlasting. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தால் சமீபமானீர்கள். through the bleeding blood of Jesus you are drawn near to God. அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது? What is the work of the நம்முடைய blood? பாவங்களை கழுவுகிறது. Cleanses from all அவருடைய ரத்தம் sin. நம்மை என்ன செய்கிறது? What is the work of the நம்மை blood? சுத்திகரிக்கிறது. Cleanses. அவருடைய ரத்தம் நமக்கு என்ன What is the work செய்கிறது? of the Lord? வாதைகளை தடுத்து நிறுத்துகிறது. Stop the plagues. அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? What is the work of the Lord? மரணத்தையே ஜெயிக்க வைக்கிறது. Overpower the death. அவருடைய ரத்தம் நமக்கு என்ன What is the செய்கிறது? power of the blood? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இயேசுவுக்கு ஊழியம் செய்ய செல்லுகிறது. To cleanse us and அவருடைய to ரத்தம் நமக்கு ministry. என்ன What செய்கிறது? is the word of அவர் God? சமீபமாய் நம்மளை கொண்டு போகிறது. Draw near closer to God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அடுத்த ரத்தம் என்ன செய்கிறது? The next work of the blood நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. will bring peace. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கொலோசியர் 1:20 சொல்லுகின்றன, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். Bleeding blood on the cross of Calvary the Lord has put சமாதானத்தின் மீட்பை கொடுத்தார். to give a redemption and நமக்காகவே சமாதானத்தை அருளினார். He provide peace. பரலோகத்தில் உள்ளவைகள் எப்படியோ அதே போல பூலோகத்தில் உள்ள நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. அவர் வந்த இடத்தெல்லாம் சமாதானம். Wherever the blood, that is peace. நடுங்கி நிற்கிறான், கட 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 கடன்னு ஆடின்னு இருக்கிறான். Everybody frightened. என்னது யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி தாப்பல் போட்டு உள் தாப்பல் போட்டு நிற்கிறான். Close their doors and frightened before Jewish இயேசு people. நடுவாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். Jesus stood among them and said peace. யோவான் 20:19 யோவான் 20:21 யோவான் 20:27 20:27 லூக்காவின் புத்தகம் 24:36 Luke 24:36 என் அருமையான மகனே மகளே, நம்முடைய தேவன் யாரா? அவர் சமாதானத்தின் தேவன். He is a God. எங்க வருவாரா? சென்ட்ரா வருவாரா?
நடுவாக வருவார். சென்ட்ரா வருவார். நடுவாக. ரெண்டு கல்ல நடுவுல தான் தொங்கினாரு. Among both the கார்னர்ல தொங்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. Let's make joy. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை மீட்பை உண்டு பண்ணினார். Through the bleeding blood on the cross of Calvary, the Lord made peace and redemption. அந்த இரத்தம் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். That blood brings forth ஏசப்பா உம்முடைய இரத்தம் என்று சொல்லி பாருங்கள். Confess the blood of Jesus. தன்னை அறியாதபடி சமாதானம் வரும். Peace will enter. இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி பாருங்கள். Confess the blood of Jesus. வாதை விலகி ஓடும். Sickness will leave. இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி பாருங்கள். Confess the blood of Jesus. மரணம் பின்னிட்டு ஓடும். Death will run away. இயேசுவின் இரத்தம் என்று சொல்லி பாருங்கள். Confess the blood of Jesus. சத்துரு விலகி ஓடுவான். Evil will run இயேசுவின் away. இரத்தம் என்று சொல்லி பாருங்கள். Confess the blood of Jesus. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. கிறிஸ்து உங்களை சமயமாய் நிற்பார். Christ will come near and stand before you. அதுதான் இரத்தம். That is the blood of Jesus. அதுதான் இரத்தம். That is the blood of Jesus. என் அன்பு மகனே மகளே, Son and daughter வேதம் Christ. சொல்லுகிறது. The word of God says. யோவான் 6:55 வாசிப்போமா? John 6 verses நான் முடிக்க 55. போகிறேன். என் மாம்சம் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. மெய்யான போஜனமாய் இருக்கிறது. என் ரத்தம் ஆ? மெய்யான பானமாய் இருக்கிறது. கைகளை தட்டி ஒரு அலையா. Praise God. ஹலோ, ரியல் பானம் அதுதான். His flesh is true food. இன்னைக்கு அந்த ரத்தத்தை குடிக்கும்போது கை வத்த வாங்கு இல்லையா? ஒரு பக்கம் ஆண்டவரே இது சாப்பாடுன்னு வச்சுக்கோ. When you drink, this is my food. இது பானம்னு வச்சுக்கோ. This is my drink. ஆண்டவரே, Lord, உம்முடைய ரத்தத்தை நான் பானம் பண்ண போறேன். I am ரத்தத்தை going to குடிக்க drink your blood. உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ண போறேன். I'm going to drink your அது blood. உள்ள போகும் பொழுது When it comes அந்த ரத்தம் inside, பேசும். it will speak to you. ஜெயம், Victory. வாதை விலகும், Sickness will not come. சமாதானம், Peace. சமீபம். It draw near. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அந்த ரத்தத்தை வாங்கும் போது எப்படி சொல்லணும்? When you receive the blood, it will speak to you. நான் சொல்றேங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ரத்தத்தை கையில் வாங்கும் பொழுது When you receive the blood, நல்ல கவனிங்க. listen. எலிசபெத்தும் மரியாளும் புழுதைச்சா இருக்காங்க. Elizabeth and Mary conceived. இந்த அம்மா அந்த அம்மா பார்த்தோன்னு வயித்துல இருக்கிற புள்ள துள்ளிச்சான். When the voice of Mary comes, நல்லா the கவனிக்கணும். child leaping into ஆனா ரத்தம் the blood. நார்மல் பிரசவத்தை கொடுத்துறாதா? And it will give miracles in your life. பிரசவத்தை பிரசவிக்க பண்ணுகிற நான் என்று சொல்லி இருக்கிறார். He is a God. He good. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால முடியும். Can do it. என் அன்பு மகனே மகளே, Son and daughter, எந்த நோயும் சரி. whatever disease. ஐயோ it may டாக்டர் be. சொல்லிட்டான். Doctor said. என் பிள்ளைக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இருக்கிறது. Only 2 counts. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் சத்தியமாய் In the சொல்லுகிறேன். name of Jesus. உன் வீட்டுக்கு போகும்போது யாருக்கெல்லாம் blood குறைஞ்சிருக்க blood ரிங்கீஸ் ஆயிருக்கும். I mean, all the shortcomings will be full in your life. டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? What is the statement of 11 or 12 பாயிண்ட். only 2. கட்டாயம் அது அப்படியே நடக்கும். The miracles will take place. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe? விசுவாசிக்கிறா? Do you believe? இவ்வளவு ஆசீர்வாதமோ, Such all blessings. நான் பிரசங்கித்த அத்தனை ஆசீர்வாதமோ All the blessings what I preach. அவருடைய இரத்தத்தில் இருக்கிறதையா? Included in the blood of Jesus. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. விசுவாசித்தா மூணு அல்லேலூயா If you சொல்லணும். believe, say 3 hallelujah. 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 நம்புறீங்களா? Do you believe? நம்புறீங்களா? Do you believe? அந்த வசனத்தை நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணனே, அது எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்குது. Every blessings included. அதுக்குள்ள தான் பூந்து இருக்குது. It is included. வெளியே இல்ல. Not outside. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 10. எல்லாரும் திருப்பி கொள்ளுங்கள். Turn your pages. இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணது அதுக்குள்ள தான் இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனங்களை வாசிப்போமா? 16th word. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிக் கிளாப். இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணனே, அது எல்லாம் எதுக்குள்ள இருக்குதா? All the blessings and word of எதுக்குள்ள இருக்குது? included இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள் கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் இருக்கிறது. நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்ல. அவர் இரத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் ஜெயத்தை கொடுக்கும். காலை போடு என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்து தள்ளாடி தவழ்ந்து காலை போடு
கிறிஸ்தை சுமந்து கரங்களை உயர்த்தினவர்களாக அந்த 1 கொரிந்தியரை வாசிப்போமா? 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நாம் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் இரத்தத்துக்குண்டு ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம், நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அவருடைய இரத்தத்திலும் அவருடைய சரீரத்துக்குள் ஐக்கியப்படும்படி உங்களை அப்படியே ஒப்புக் கொடுங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் செய்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். கரங்களை உயர்த்துவோமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களையும் நீக்கி போடும் என்று சொன்ன வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தில் உள்ள வல்லமையை தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே காண்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஜலம் ரத்தம் ஆண்டவரே, இது மூன்றும் ஆண்டவரே ஒருமனப்பட்டு ஆண்டவரே எங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவரே இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ரத்தத்தில் ஆண்டவரே அநேக நன்மைகளும் சமாதானத்தை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற ரத்தம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்காக நீ வைக்கப்பட்டு அந்த ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ரத்தத்துக்குள்ளாக ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சரீரத்தில் நாங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரத்தம் ஆண்டவரே சகல காரியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயமாக ஆண்டவரே முடித்துக் கொடுக்கிற ரத்தம் ஆண்டவரே. ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே ஒரு மீட்பு உண்டு ஆண்டவரே. ரத்தத்தின் மூலமாக ஒரு பிழைப்பு உண்டு ராஜா ஆண்டவரே. சகல ஆசீர்வாதங்களும் ரத்தத்துக்குள் இருக்கிறது என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறேன் ராஜா ஆண்டவரே. அந்த ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கும்படியாக ஆண்டவரே, முன்பு நாங்கள் எல்லோரும் தூரமாக இருந்தோம் ஆண்டவரே, இன்றைக்கும் ரத்தத்தின் மூலமாக ஆண்டவரே சமயமாய் இருக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அந்த ரத்தம் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே எங்களுக்காக நீ வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தை ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஆண்டவரே நாங்கள் பானம் பண்ணும்போது ராஜா ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள்ளாக ஆண்டவர் நாங்கள் இருக்க உதவி செய்வீராக அப்பா. ஆவியானவரே, நீ அந்த சரீரத்தையும் ரத்தத்தையும் பிட்டு கொடுக்கிற வேலையில் ஆண்டவரே, அதை நாங்கள் புசிக்கிற வேலையில் ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் ஆண்டவரே மனக்கவலையும் ஆண்டவரே வேதனையும் ஆண்டவரே போராட்டங்களும் எல்லாம் நீக்கி ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யட்டும் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், நீ பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை படைத்த நல்ல தகப்பனே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பும் இல்லை. சகல ஆசீர்வாதம் ரத்தத்துக்குள் உம்முடைய மாம்சத்தில் வைத்திருக்கிறீர். என் மக்கள் இதை புசிக்கப் போகிறார்கள், நானும் அதை புசிக்கப் போகிறேன். என் பிள்ளைகள் ஒருவர் கூட ஆசீர்வாதம் இல்லாமல் செல்லவே கூடாது. இவர்கள் வேண்டிய சகல நன்மைகளும் இவர்களுக்கு தந்த ஆசீர்வதியும் நீ உயிரோடு கூட இருக்க நிரூபித்து காட்டும். என் அருகே நின்று எனக்கு மறுமொழியாய் சொன்னவரே, உமக்கு கோடா கோடி நன்றி. என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன், நீர் மகிமைப்படும். இந்த ரத்தத்தை அப்பத்தை புசிக்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் ஆசீர்வதியும், பாவங்களை மன்னியும். இயேசு ரட்சகர் மூலம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துமா, சொல்லுமா சந்தோஷத்தோடு, இயேசுவே தேவகுமாரனே, உம்முடைய ரத்தம் உம் மண்டே எங்களை சேர்த்து விட்டது. இனி பயமில்லை, திகிலில்லை, துக்கமில்லை, வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பு இல்லை. சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், ரட்சிப்பு. சே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேன் சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பும் ஐக்கிய சிநேகிதம் இன்றும் என்றும் கர்த்தர் வரும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயமாய் வாழ வைக்கிறவருக்கு, ஜெயமாய் நடத்துகிறவருக்கு.
ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி.